ஒரு சிறப்பு சட்டமாக, அதாவது ஹோட்டல் அத்தியாவசியமான பொருள் எஸ்மார்ட் இருக்கு, அந்த ஆக்ட் பிரகாரம் கொண்டு வந்துட்டா தட்டுப்பாடு இல்லாமல் சிலிண்டர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சால் மக்களுக்கு உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் விலை ஏற்றம் ஏற்படாத சூழல் உருவாகும். இதுவரைக்கும் இல்லை 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 அப்படி இல்லை. கையிருப்பு ரெகுலர் தான். அதாவது ரெகுலர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிலிண்டர் நாங்கள் வச்சுருக்கோன்னு வைங்களேன், 2 நாளைக்கு இருக்கும். இந்த 48 மணி நேரம் கழிச்சுன்னா இருக்காது. இதுக்கிடையே சிலிண்டர் சப்ளை ஆனால் தான் மீண்டும் எங்கிட்ட இருக்கும். இல்லைன்னா சிலிண்டர் இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். கட்டாயமா போர்னால தான் தட்டுப்பாடு இல்லை. இல்லைன்னு சொன்னால் ரெகுலராக இருந்துச்சு, தாக்கமே இல்லாமல் இருந்தது. இல்லை, மத்திய அரசு தானே இதை வாங்கி நம்மளுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் வாங்குவது கொள்முதல் செய்கிற அவங்க தான் பண்ணுறாங்க. அதை எப்படி வாங்க வேண்டும்? இப்போ ரஷ்யாவில் நிறையா வாங்குகிறோம், நம்ம ஏற்கனவே குறைச்சிட்டாங்க, இப்போ அதிகப்படியாக வாங்கப்பட வேண்டும். அவர்கள் வாங்கி நாட்டுக்கு நம்ம தட்டுப்பாடான நிலை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தான் கட்டாயம் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்துருக்கிறோம். கையிருப்பு அதிகப்படுத்தி நடவடிக்கை எடுத்தாலே போதும், சிறப்பாக வந்துடும். நன்றி. இல்லை, அது பண்ணியாச்சுன்னா ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்டுப்பாடு இல்லை இருந்தாலும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. கொடுக்கின்ற பொழுது எல்லா ஹோட்டல்லையும் பொருள் கிடைக்கும். அந்த ஹோட்டலை நம்பியே சாப்பிடக்கூடிய ஆட்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவருக்கெல்லாம் தான் இருக்கும். இல்லை, நாங்கள் அது விலையேற்றது, இந்த தற்காலிக விலையேற்றுவது என்பது நாங்கள் வச்சுக்கிறதே இல்லை. எப்போவுமே கொரோனா காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, மக்களுக்கு ஏதுவான தரமான பொருளை கொடுக்கணும், நியாயமான விலையில் கொடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை. தவிர இந்த கேஸை காரணம் காமிச்சு விலையேற்றுங்கிறது